வாக்குத்தத்தம் உன்னுடையது. திறமைகள் தாளந்துகள் நான் உனக்கு தருகிறேன். உன்னை உயர்த்தவும் நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தவும் உனக்கு நான் தருகிறேன். ஆனால் மனிதர்கள் தாங்கள் பெற்ற இந்த திறமைகளை கொண்டு தங்களின் பெயருக்கு பெருமை சேர்க்க நினைத்து என்னை மறந்து வாழ்கின்றனர். நீ அப்படி இருக்கக்கூடாது. உன் வாழ்வில் நீ பெற்ற திறமையை தாளந்துகளை நீ எனக்காக பயன்படுத்து. பாடும் வரம் உனக்கு இருந்தால் எனக்காக பாடு. உலகம் உன்னை புகழாமல் போகலாம், ஆனால் பரலோகம் உன்னை புகழும். அதுதான் மேன்மை. காரணம், ஒவ்வொருவரை குறித்தும் நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன். அந்த சித்தத்தில் நீ நின்றால் நீ என் ஆசீர்வாதங்களை காண்பாய். பவுலை குறித்து என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் வைத்த சித்தம், அதை தன் இறுதி மூச்சு வரை அவன் நிறைவேற்றினான். பேதுருவை குறித்து என் ஆடுகளை மேய்ப்பான் என்று சித்தம் வைத்திருந்தேன். அதே போல திருச்சபை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருந்தான். 5 தாளந்துகளை வாங்கினவன் அதை 10 தாளந்தாக மாற்றினான். 2 தாளந்து வாங்கினவன் அதை 4 தாளந்தாக மாற்றினான். 1 தாளந்து வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான். முதல் 2 பேர் புகழப்பட்டனர், உயர்த்தப்பட்டனர். கடைசி மனிதன் கடிந்து கொள்ளப்பட்டான், தண்டனை பெற்றான். இன்று உன் நிலை என்ன? நான் தந்த வரத்தை நீ சரியாக பயன்படுத்துகிறாயா, அல்லது அதை புதைத்து வைத்து காலங்கடத்துகின்றாயா? நான் வரும் நேரம் மிக சமீபமாயிருக்கிறது. இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வரங்களை எனக்காக பயன்படுத்தி அதன் பலனை கொண்டு வந்து என்னை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆதார வசனம்: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1:7.